ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆனியன் ரைத்தா தான் பார்க்க போகிறோம். அதாவது வெங்காய பச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கங்க தேவையான அளவுக்கு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தயிர் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் சாப்பிட போகிறாங்க. ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். அதனால் அவங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா, பச்சடி பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு, அப்புறமா புலாவ் செஞ்சிங்கன்னா அதுக்கு நல்லாயிருக்கும். பிரிஞ்சி அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் செய்வாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கார சேவ் போடுவாங்க, ஒருத்தவங்க கேரட் திருவி போடுவாங்க. நம்ம எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் செஞ்சுருக்கோம் இந்த பச்சடியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.